திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் அனைத்து தொகுதிகளிலும் உள்ள திமுக வேட்பாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளுடன் காணொலி மூலம் ஆலோசனை கூட்டத்தை நடத்தியிருக்கிறார். அது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். மேலும் தகவலை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். முழு விவரங்கள். திமுக நிர்வாகிகளுடன் தேர்தல் பணி சம்பந்தமாக காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை நடத்தி வருகிறார் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின். திமுக சார்பில் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு களத்துல பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. திமுக கூட்டணி கட்சிகளும் பிரச்சாரத்தை முன்னெடுத்துட்டு இருக்கக்கூடிய நிலையில தேர்தல் பணிகள் சம்பந்தமா திமுகவின் வேட்பாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், பகுதி, நகர, ஒன்றிய செயலாளர்கள், அதே மாதிரி திமுகவிடம் போட்டியிட வாய்ப்பு கேட்டு விருப்ப மனு அளித்தவர்கள் என நூற்றுக்கணக்கான பேருடன் காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை நடத்தி வருகிறார். இந்த ஆலோசனை எதற்காக? சட்டமன்ற தேர்தல் பணிகள் இப்போது எப்படி நடைபெற்று வருகிறது, வரக்கூடிய நாட்கள்ல என்னென்ன பணிகள்ல கவனம் செலுத்தணும் அப்படின்னு பல ஆலோசனைகள், அறிவுறுத்தல்களை முதலமைச்சர் நிர்வாகிகளுக்கு கொடுக்க இருக்கிறார். கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு ஒத்துழைத்து தேர்தல் பணிகளை முன்னெடுக்க வேண்டும். கூட்டணி கட்சிகள் வெற்றியும் நம்முடைய வெற்றிதான். எனவே 200 தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என்ற இலக்கை நாம் நிர்ணயித்திருக்கிறோம். 200 தொகுதிகளில் வெற்றி நிச்சயம் வேண்டும் அப்படின்னு பல்வேறு ஆலோசனைகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்கி வருவதா தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ